முதல் தொழிற்கொள்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு சரியான பதில் 6 ஏப்ரல் 1948 ஆண்டு. இந்த தொழிற்கொள்கை 1948னுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்திய பொருளாதாரத்தில் கலப்பு பொருளாதாரம் என்று சொல்லப்படக்கூடிய மிக்சடு எக்கனாமியை அறிமுகப்படுத்துவது எந்த ஆண்டு தொழிற்கொள்கையினுடைய தீர்மானமாக இருந்திருக்கிறது? 1948 தொழிற்கொள்கையினுடைய முக்கிய நோக்கமாக கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்துவது இதனுடைய முக்கியமான நோக்கமாக இருந்திருக்கிறது. அதையடுத்து 1956 ஆண்டு கொண்டு வரப்பட்ட தொழிற்கொள்கையினுடைய முக்கிய நோக்கம் சமதர்ம மாதிரி சமுதாயம் என்று சொல்லப்படக்கூடிய சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி. இதனை அறிமுகப்படுத்துவது 1956 தொழிற்கொள்கையினுடைய முக்கிய நோக்கமாக இருந்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து புதிய தொழிற்கொள்கை மற்றும் புதிய வாணிபக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு அப்படின்னா 1991 ஆண்டு புதிய தொழிற்கொள்கையும் சரி புதிய வாணிபக் கொள்கையும் சரி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. சரியாக தேதியும் வருடமும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் ஜூலை 24, 1991 ஆண்டு இந்த புதிய தொழிற்கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த புதிய தொழிற்கொள்கையினுடைய முக்கியமான மற்றும் முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னா, எல்பிஜி என்று சொல்லப்படக்கூடிய லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் என்பதே இந்த நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1991 முதன்மையான மற்றும் முக்கியமான நோக்கமாக இருந்திருக்கிறது. லிபரலைசேஷன் தாராளமயமாதல், பிரைவேட்டைசேஷன் தனியார் மயமாதல், குளோபலைசேஷன் உலகமயமாதல். இதையடுத்து இந்த எல்பிஜி இதை கொண்டு வந்த ஆண்டு 1991 ஆண்டு மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தது. அப்போது பிரதமராக இருந்தவர் நரசிம்மராவ் அவர்கள். அப்போது மத்திய நிதித்துறை அமைச்சராக இருந்தவர் மன்மோகன் சிங் அவர்கள்.